தம்புள்ள பள்ளிவாசல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஏற்க முடியாது என சம்பந்தன் தெரிவித்துள்ளார். 13+ தீர்வு திட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கடத்தல் சம்பவங்கள் ஒன்றும் புதிதல்ல என்கிறார் லக்ஷ்மன் ஹுலுகல்ல. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாதொழிக்கப்பட வேண்டுமென டி குணசேகர கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். தம்புள்ள பள்ளிவாசல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த புனித பிரதேசங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் சிறுபான்மை இன மத வழிபாட்டு தளங்கள் ஒரு விதமாக கவனிக்கப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஒரு மத வழிபாட்டு தளத்தை அகற்றி வேறு இடத்தில் அமைப்பது ஏற்புடையது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கில் பல இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டுள்ளதாகவும் பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தாம் ஏற்கனவே முறைப்பாடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் சிறுபான்மை சமூகங்களை வேதனைப்படுத்தும் வகையில் அமையக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து விதமான வன்முறைகளும் கண்டிக்கப்பட வேண்டியவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு 13ஆம் திருத்த சட்டமூலத்துக்கு அப்பாலான தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வாக்குறுதி அளித்துள்ளார் என இந்தியா வெளியிட்டுள்ள கருத்து குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. 13ஆம் திருத்த சட்ட மூலத்துக்கு அப்பாலான தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார் என இந்தியா 3 தடவைகள் தகவல் வெளியிட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இந்திய விஜயம், இந்திய வெளிவகார அமைச்சர் கிருஷ்ணா இலங்கை விஜயம் செய்த போது மற்றும் அண்மையில் இந்திய பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்த போது ஆகிய சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி இந்த வாக்குறுதியை அளித்துள்ளார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 13ஆம் திருத்த சட்ட மூலம் தொடர்பில் இந்தியா வெளியிட்டு வரும் கருத்துகளுக்கு உத்தியோகபூர்வமாக பதிலளிக்க வேண்டியது இலங்கை அரசாங்கத்தின் கடமை என அவர் தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் அமல்படுத்த தவறினால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்த 15 நாடுகளின் ஆதரவையும் இழக்க நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் கட்சிகள் மீது பயங்கரவாத முத்திரை குத்தும் நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கடத்தல் சம்பவங்கள் ஒன்றும் புதிதல்ல என தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் லக்ஷ்மன் ஹுலுகல்ல தெரிவித்துள்ளார். கடத்தல் சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றதாகவும் தற்போது அதிகளவில் ஊடகங்களில் கடத்தல்கள் பற்றி பிரசாரம் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 95% வேன்கள் வெள்ளை நிறத்தை கொண்டவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் வெள்ளை வேன்களில் நபர்களை கடத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவரையும் கைது செய்ய வேண்டுமாயின் சட்ட ரீதியில் கைது செய்யக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்திடம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 50-60 வருடங்களாக கடத்தல்கள் மற்றும் விபத்து சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 தசாப்த காலமாக யுத்தம் பற்றிய செய்திகள் வெளியானதாகவும் தற்போது சமாதானம் நிலவி வருவதனால் ஊடகங்கள் கடத்தல் சம்பவங்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளைவேன் கடத்தல் பீடியை ஊடக நிறுவனம் ஒன்றே உருவாக்கியது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ராஜதந்திர அழுத்தங்கள் காரணமாக பிரேம்குமார் குணரட்னம் கடத்தப்பட்டதாக வெளியான தகவல்களில் உண்மை இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாதொழிக்கப்பட வேண்டுமென ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி குணசேகர தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்தல் மற்றும் தேர்தல் முறைமையை மாற்றியமைத்தல் தொடர்பில் சில யோசனைகளை கட்சி ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை பரிந்துரைகள் குறித்து கூட்டணி கட்சிகளிடம் கருத்து கோரியமைக்கு பதிலளிக்கும் வகையில் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த யோசனைகளை முன்வைத்துள்ளது. ஐரோப்பிய பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 அடங்கிய பிரதிநிதிகள் குழுவொன்று நாளை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் கிரீன் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜென் லாம்பர்ட், ஸ்பெயின் சோசலிச கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜுவான் பெர்னாண்டோ லூபாஸ் மற்றும் லத்வியன் கிறிஸ்தவ டெமோக்ராட் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இனிஸ் வெய்டரை ஆகியோர் அடங்கிய பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இந்த குழுவினர் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ஷ,
வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், நீதி அமைச்சர் ரவூப் ஹக்கீம், எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய நிதி உதவிகளின் ஊடாக கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் நிலைமைகள் குறித்தும் குறித்த பிரதிநிதிகள் குழுவினர் நேரடி மேற்பார்வை செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு ஆண்டு காலப்பகுதியில் சுமார் 25,000 புலம்பெயர் தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் செய்துள்ளதாக இராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். கனடா, ஆஸ்திரேலியா, பிரித்தானியா மற்றும் ஸ்காண்டினேவியா நாடுகளைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர்களே அதிகளவில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர். எவ்வாறெனினும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு விஜயம் செய்யும் புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகள் கண்காணிக்கப்படுவதில்லை என இராணுவ பேச்சாளர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளே நாட்டில் பொருட்கள் சேவைகளுக்கான விலைகள் உயர்வடைய காரணம் என ஜேவிபி குற்றம் சுமத்தியுள்ளது. பொருட்களின் விலை ஏற்றத்தினால் மக்களை மேலும் மேலும் அரசாங்கம் நெருக்கடியில் ஆழ்த்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் வீண் விரயங்களினால் ஏற்படும் நஷ்டத்தை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை திணிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கோதுமை மாவின் விலை ஏற்றத்துக்கு எதிர்ப்பை வெளியிடும் நோக்கில் ஜேவிபி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதேவேளை கோதுமை மா விலையேற்றத்துக்கு எதிராக போராட்டம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர் சமூகம் கோதுமை மாவை பிரதான உணவாக கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். கோதுமை மாவின் விலையேற்றம் பெருந்தோட்ட சமூகத்தை பெரிதும் பாதிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். கோதுமை மா விலை அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்த போதிலும் இதுவரையில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதாக கூறி சில தோட்டங்களில் பணியாற்றும் துரைமார் 10 கோடி ரூபாவை மோசடி செய்துள்ளதாக பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் அமைச்சருமான டி குணசேகர தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தோட்டங்களின் கணக்குகளின்படி தொழிலாளர்கள் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் சம்பளம் வழங்கியமை குறித்து பதிவு செய்துள்ள ஏடுகளில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர்கள் அந்த தோட்டங்களில் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை 2007 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரையான காலப்பகுதியில் மாத்திரம் சட்டத்தரணிகளுக்கான கட்டணமாக 44 கோடி ரூபாவை செலுத்தியுள்ளது. மற்றொரு தோட்ட நிறுவனத்தின் பதிவு ஏடுகளில் காணப்படும் தகவல்கள் அனைத்தும் பொய்யானவை. இதனால் இவை குறித்து விசாரணை மேற்கொள்ள புலனாய்வு பிரிவினருக்கு லஞ்ச ஆணைக்குழுவுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் குணசேகர தெரிவித்துள்ளார். தமிழக மக்களை ஏமாற்றவும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அதிருப்திக்கு உள்ளாக்கும் நோக்கிலும் முன்னாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி இலங்கையில் ஈழம் உருவாவது அவசியம் என்ற அடிப்படையற்ற அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாக மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் பிரிவு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கருணாநிதி தமிழக முதல்வராக பதவி வகித்த காலத்தில் இலங்கை தமிழர்கள் குறித்து அமைதியாக இருந்து வந்தார். அவரது மகள் உள்ளிட்ட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை வந்து அங்கு சென்று வழங்கிய அறிக்கைக்கு என்ன ஆனது என்பது இதுவரை தெரியவரவில்லை. இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்து அனைத்து பிரதேசங்களுக்கும் சென்று சகல தகவல்களையும் சேகரித்து சென்றனர் எனவும் நிலைமை இவ்வாறிருக்கும் போது கருணாநிதி இந்த சந்தர்ப்பத்தில் வெற்றி பெறாத முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் தமிழர்கள் ஐக்கிய நாட்டுக்குள்ளேயே தீர்வை கோருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதனையே கோருகிறது. இந்நிலையில் கருணாநிதி தற்போது எதிர்க்கட்சியில் இருப்பதால் அவரது ஒரே நோக்கம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீது சேறு பூசுவதாகும் எனவும் ராதாகிருஷ்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் ஏப்ரல் மாதத்துக்கான கூட்டம் நேற்று நடைபெற்ற போது தம்புள்ள முஸ்லிம் பள்ளிவாசல் தொடர்பான விவகாரத்தை உறுப்பினர் ஒருவர் பேச முயற்சித்த போது சபையில் நேற்று பெரும் அமளி ஏற்பட்டது. கொழும்பு மாநகர சபையின் கூட்டம் நேற்று மாநகர முதல்வர் AJM முசாமில் தலைமையில் கூடியது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் செரிப்டின் தம்புள்ள பிரச்சினை குறித்து பேச முயற்சித்த போது அஜந்த லியனகே என்ற உறுப்பினர் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டார். மாநகர சபை கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் தம்புள்ள சம்பவம் தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என லியனகே தெரிவித்ததை அடுத்து இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஏற்பட்ட அமளியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முதல்வர் சபை அமர்வுகளை 10 நிமிடத்துக்கு ஒத்திவைத்தார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.